श्रीशैले दयाभात्रं दीभत्यादिगुणार्णवं यदीन्द्रप्रवणं वन्देरं वजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्वयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं सकस्ससाघोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீரார் சடகோவன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற எம்பெருமான் திருவுருளாலே ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 3ஆம் பதிகம் 9ஆம் பாசுரம். கடிவா தன்னந்துழாய் கண்ணன் விண்ணவர் பெருமான் படிவானமிறந்த பரமன் பவித்திரன் சீர் செடியார் நோய்கள் கடப்படிந்து குடைந்தாடி அடியேன் வாய்மெடுத்து பருகி கழித்தேனே. இங்கே எம்பெருமானை ஆழ்வார் அனுபவித்த விதத்தினை இந்த பாசுரத்திலே நம்போன்ற அடியார்கள் அனுபவிப்பதற்காக அருளிச் செய்துள்ளார். பரிமளம் நிறைந்ததும் குளிர்ந்ததும் அழகானதும் ஆகியது துளசி மாலை. அப்படிப்பட்ட துளசி மாலையை அணிந்த கண்ணனும் நித்தியசூரிகளுடைய தலைவனும் பரமபதத்திலும் கூட தனது திருமேனிக்கு ஒப்பான பொருள் ஏதும் இல்லாதவனும் மிகுந்த தூய்மையானவனும் தூய்மை அளிப்பவனும் ஆகிய சர்வேஸ்வரனுடைய திருக்கல்யாண குணங்களில் ஒன்றோடு ஒன்று பிணைந்து கிடப்பதான புதர் போன்ற எனது சம்சார நோய்கள் அனைத்தும் விலகும்படியாக நான் மூழ்கி வாய்கொண்டு பருகி இன்பம் அடைந்தேன் என்கின்றார் ஆழ்வார். எம்பெருமானுடைய குணங்கள் எப்படிப்பட்டது என்பதை கூறி அப்பேற்பட்ட சர்வேஸ்வரனுடைய திருக்கல்யாண குணங்களில் ஒன்றுக்கொன்று சளைத்ததன்று. அது எல்லாவற்றிலும் நான் மூழ்கி தன்னுடைய வாய்கொண்டு பருகி அதன் காரணமாக சம்சார நோய்கள் அனைத்தும் நீங்கும்படியாக நான் அவனுடைய திருக்கல்யாண குணங்களை அனுபவித்து இன்பம் அடைந்தேன் என்கின்றார் ஆழ்வார் இப்பாசுரத்திலே. இந்த ஜீவன் அனைத்து திருக்கல்யாண குணங்களும் உடைய பிரகத்துடன் சேர்ந்து தனது விருப்பங்களை அனுபவிக்கிறது என்று கூறுவதற்கேற்ப எனது அனைத்து விதமான துக்கங்களும் நீங்கும் விதமாக நான் சர்வேஸ்வரனை அனுபவிக்கப் பெற்றேன் என்று மகிழ்ந்து நிற்கிறார் ஆழ்வார் இப்பாசுரத்திலே. துளசி மாலை எப்படிப்பட்டதாம்? மிகுந்த நறுமணம் கொண்டது, குளிர்ச்சி பொருந்தியது. அந்த துளசி மாலையை அணிந்த கண்ணன் நித்தியசூரிகளான கருடன், ஆதிசேஷன் முதலானவர்களின் தலைவன். அனைத்து விதங்களிலும் தன்னை ஒத்துள்ள பரமபதத்திலுள்ள நித்தியசூரிகளும் கூட தனக்கு ஒப்பாக மாட்டார்கள் என்னும்படியான மேன்மை உடையவன் எம்பெருமான். அவனது திருமேனிக்கு வானமும் ஒப்பாகாதபடி உள்ளவன்.
இந்த வடிவழகை நித்தியசூரிகள் மட்டும் அல்லாமல் சம்சாரிகளும் அனுபவிக்கும்படியாக அதனை அனுபவிக்க தகுந்த தூய்மை உள்ளவராகச் செய்பவன். அவனுடைய திருக்கல்யாண குணங்களை உணர்ந்து கொள்ள இயலாதபடி அவித்யை, அதாவது அறியாமை முதலானவை சூழ்ந்துள்ள இந்த சம்சார துன்பங்கள் அனைத்தும் விலகும்படி அவனை வந்தடைந்து 4 மூலைகளிலும் புகுந்து மூழ்கி மற்ற யாவருக்கும் அடிமையல்லாத நான் வாய் நிரம்ப அவன் குணங்களை குடித்து இதனால் யமன் போன்றவர்கள் தலைகளிலும் நடந்து போகும்படி ஆனந்தம் அடைந்தேன் என்கின்றார். சர்வேஸ்வரன் தவிர இதர விஷயங்களில் தீண்டுதல் துன்பம் மட்டுமே அளிக்க வல்லவை என்பது போன்று பகவத்குணங்களின் அனுபவம் என்பது மகிழ்வை மட்டுமே அளிப்பதாகும். இதர விஷயங்கள் என்றால் இந்த சம்சார சாகரத்திலே உள்ள சிற்றின்ப விஷயங்கள், அவற்றை தீண்டுதலாலே என்ன ஏற்படுமாம்? துன்பம் மட்டுமே ஏற்படும். ஆனால் பகவத்குணங்களின் அனுபவம் என்பது மகிழ்வை மட்டுமே அளிக்கக்கூடும். அதைத்தான் இங்கே அடியேன் வாய்மடுத்து பருகிக் கழித்தேனே என்கின்றார் ஆழ்வார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காண செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.